வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது, நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நிஃப்டி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எந்த லெவல்ஸ்ல எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத குயிக் அந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 25,800 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது 25,800 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதுல இருந்து ரிஜெக்ட் ஆகும் பட்சத்துல நிஃப்டி இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 25,400 லெவலுக்கும் அதுக்கப்புறமா 25,100 வரைக்குமே நிஃப்டி வரலாம். வந்து இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஆல் டைம் ஹையை நோக்கி போகணும். 25,300 அப்புறமா 25,700 லெவலுக்கு நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு இனிஷியலா இதுல 25,800 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகே. ஆனா இன்னைக்கு நிஃப்டி டைரக்டா ஓப்பனிங்லேயே இந்த 25,800 பிரேக் பண்ணி இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுல ரிஜெக்ஷன் வரல. 25,800 ரிஜெக்ஷன் வரல. அதுக்கு மேலேயே நிஃப்டி ஓப்பன் ஆகி அதுக்கு மேலேயே ஹோல்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் ஃபுல்லா சைட்வேஸ்லேயே டிராவல் ஆனா கூட இந்த 25,800 ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகி அந்த லெவல ஸ்ட்ராங்கா இன்னைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்துல என்ன இருக்கணும், இந்த ட்ரெண்டுக்கு பதிலா இங்க இருந்து இப்படி கண்டினியூ ஆகணும். அப்படிதானே இந்த இதுல இருந்து டைரக்டாவே இந்த ட்ரெண்ட்ல அப்படி கண்டினியூ ஆகணும். அதுதான் எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகே. நம்ம சார்ட்லயே பார்த்துடலாம். இப்போதைக்கு நிஃப்டி வந்து இந்த வீக்லி சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த சேனல் பேட்டர்னோட மிட்ல டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஃப்ரைடே இந்த ரேஞ்சில் இருக்கும்போது இதை ரிஜெக்ஷன் வந்து இப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஆனால் இந்த சப்போர்ட்ஸ் இந்த ஜோன் இருக்குல்ல, சைட்வைஸ் 25,650 இருந்து 800ங்கிற இந்த ஜோனை இன்னைக்கு பிரேக் பண்ணி அதுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. பிளஸ் அந்த ஜோனை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிருக்கு. அதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஓகே. 1 ஹவர் லைன் பார்த்துருவோம். ஓகே. இந்த ஜோனுக்கு மேலே தான் ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ஜோனுக்கு மேலே தான் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தனால, இந்த சப்போர்ட் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தனால ஒரு ரெஜெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கேப் ஃபில்லிங்க்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கிட்டு அப் ட்ரெண்ட் வரதுக்கு பதிலாக டைரக்டா இதையே சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே போயிருக்கிறதுனால நம்ம டைரக்டா நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த ரேஞ்சில இருந்து 25,895 பிரேக் பண்ணி நாளைக்கு 26,000க்கு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. அப்படி பார்த்துருவோம். 26,000 இதுல இருந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,900 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி அப்படியே 26,000 ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26,000 ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது அடுத்து 26,100. ஸோ நாளைக்கான டார்கெட் வந்து 26,000 26,100 தான் இருக்கும். 26,100ங்கிறது எக்ஸாக்டா 26,095 ரேஞ்சில் இருக்கு. அது வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இதுக்கு மேலே தான் ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பனிங் எதிர்பார்க்குறேன். அப்படி கரெக்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் 25,6,000 ஆகும். அதுக்கு அடுத்த லெவல் 26,095ங்கிற ரேஞ்சாகவும் இருக்கும். ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி இங்க வரணும். ஓகே. இப்படிதான் வரணும். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட். 25,650ங்கிற ரேஞ்சு தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த டவுன் ட்ரெண்டும் கிடையாது. இது வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. 25,800 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் வச்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த டவுன் ட்ரெண்டும் கிடையாது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கூட இது வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக போது 25,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். இதுல இருந்து நிப்டி அப் ட்ரெண்ட் கொடுத்து 25,900 26,000க்கும் 26,100 வரைக்கும் 26,095 இருக்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிப்டி நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே நிப்டி கீழே வரணும், அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம் அப்படிதானே. அது இனிமேல் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்போ 26,100 அதுக்கப்புறமா இந்த ரேஞ்ச் வரைக்குமே 26,200ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிப்டி மேக்சிமம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26,200ல போய் ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் நிப்டி கீழே வரணும். ஓகே. இல்ல இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹைல போய் ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நாளைக்கு அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறேன். இதுல இருந்து 25,800 ரேஞ்சில் இருந்து 26,000 26,100 நாளைக்கான லெவலா இருக்கும். வரும் நாட்கள்ல 26,200 வரைக்கும் போகலாம். 200 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 300 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அதுல இருந்து ரெஜெக்ஷன் கொடுக்கணும். இதுல ரெஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வரலாம். அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்மளோட ஃபைனல் டார்கெட்டான 26,700 வரைக்கும்
வரும் நாட்கள்ல மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கான லெவல் 26,100. ஓகே. ஸோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் வேணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலிகிராமில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் கிடைக்கும். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.